ஒரு போர், ஒரு தலைவர், ஒரு வெற்றி. வியட்நாம் போரில் அமெரிக்காவை தோற்கடித்த தலைவனின் பெயர் ஜெனரல் வோன் யுயன் ஜியாப். இவர் ஒரு பெரிய இராணுவ கமாண்டரா இல்லை, ஆனா அவரது யோசனைகள் உலகின் மிகப்பெரிய இராணுவத்தையும் வீழ்த்தின. வோன் யுயன் ஜியாப் ஒரு புரட்சி தலைவர். இந்திய லெவலில் பிறந்த வோன் யுயன் ஜியாப் ஒரு சாதாரண கிராமத்தில் வளர்ந்த ஒரு சிறுவன். அவருடைய கனவு ஒரு இராணுவ வீராக ஆகுதல் இல்லை, ஆனா ஒரு ஆசானாக, ஒரு வரலாற்று ஆசிரியரா. ஆனா பிரெஞ்சு ஆட்சி, வியட்நாமிய மக்களின் துன்பம் இவரை ஒரு போர் தந்திர நிபுணனாக மாற்றியது. மிங்கத் சார்பிங்களில் ஹோசி மின்னுடன் இணைந்த ஜியாப் வியட்நாமிய சுதந்திரத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் ஒரு போர் நாயகன் உருவாக ஆரம்பித்த தருணம். பிரெஞ்சு படைகளுக்கு எதிரான போராட்டம். அந்தீன ஃபிஜி போர்ல நடந்த டிஎன்பிஎன் போர், இது வோன் யுயன் ஜியாப் பயன்படுத்திய முதல் முக்கியமான போர் திட்டம். இந்த போர் பிரெஞ்சு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஜியாப்பின் சிறந்த போர் தந்திரங்கள் சுற்றி அடைப்பு, மிகவும் பெரிய பிரெஞ்சு இராணுவ தளங்களை நழுவ முடியாதபடி முற்றுகையிட்டு, மண்ணுக்குள் மூழ்கும் தாக்குதல், காடு மற்றும் மலைகளில் மறைந்து திடீர் தாக்குதல் செய்யும் யோசனை. நெடுநேர் போர் திட்டம், விரைவா வெற்றி பெற நினைக்காமல் நீண்ட காலத்துக்கான போருக்கு தயாரான திட்டம். இந்த வெற்றி வியட்நாமை பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுவித்தது. ஆனால் இது வோன் யுயன் ஜியாப்பின் கடைசி வெற்றி அல்ல. இன்னும் ஒரு மிகப்பெரிய எதிரி வரவிருக்கிறான். அமெரிக்காவை வீழ்த்திய போர் நிபுணன். 1965 அமெரிக்க இராணுவம் வியட்நாமில் முழுமையாக குதித்தது. ஆனா ஜியாப் அவர்களை எதிர்கொள்ள ஒரு நேரடி போரா பார்க்கவில்லை. அதுக்கு பதிலா இது ஒரு நீண்ட போர் ஆக இருக்கிறது என்று திட்டமிட்டார். ஜியாப் பயன்படுத்திய முக்கியமான போர் நுட்பங்கள். கெரில்லா போர், அமெரிக்க ராணுவம் எங்கு எதிரிகள் இருக்கிறார் என்பதையே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. நெடுநேர போராட்டம், வழக்கமான ஒரு பெரிய போராக பார்த்தால் அமெரிக்கா ஜெயிக்கலாம். ஆனால் நீண்ட கால போராக இருந்தா வியட்நாம் வெற்றி பெறும். மக்கள் போராட்டம், வியட்நாமிய மக்கள் ஒவ்வொருவரும் போராளிகளா மாறினர். விவசாயிகள், பெண்கள், சிறுவர்கள். சூடு ஜியாப் எவ்வாறு உலகில் மிகப்பெரிய இராணுவத்தை தோற்கடித்தார்? அமெரிக்கா கோடிக்கணக்கில் பணம் செலவழித்தும் வெற்றிக்கு முடியல. ஏன்? காரணம் ஜியாபின் போர் திட்டங்கள். யுஎஸ் படைகளை தளர்த்தினா அவர்கள் போரிட முடியாது. அமெரிக்க மக்களுக்கு போரின் பயங்கர திறன்தன்மையை காட்டினா அவர் போருக்கு எதிராக திரும்புவார்கள். சாமானிய மக்கள் போர்க்காரர்கள மாறினா யாரும் நம்மை முறியடிக்க முடியாது. இதுதான் ஜெனரல் வோன் யுயன் ஜியாப். ஒரு உலக புகழ்பெற்ற போர் நிபுணன். இவர் பிரெஞ்சையும் அமெரிக்காவும் தோற்கடித்து வியட்நாமை முழுமையா சுதந்திரமா மாற்றினார். வியட்நாம் War, Tamil History, Vong Nguyen Giap, Vietnam vs USA, War Tactics, Battle for Freedom, Military Strategy, Tamil YouTube, History of War.